இந்தியன் பிரீமியர் லீக் T20 சீரிஸோட 41வது மேட்ச் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அண்ட் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் கடையில் ஹைதராபாத்தில் நடக்க போகுது. இந்த மேட்சோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ GLSL டீம் எப்படி மேக் பண்ணுறது பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். ஹைதராபாத் பிச் பொறுத்த வரைக்கும் நியூட்ரல் ட்ராக், பேட்டர்ஸ் அண்ட் பவுலர்ஸுக்கு ஈக்குவல் சப்போர்ட் கிடைக்கும். ஃப்ளாட் சர்ஃபேஸ், ஸ்பின்னர்ஸுக்கு கொஞ்சம் சப்போர்ட் அதிகமாக கிடைக்கும். தென் ஸ்லோவர் பால்ஸ் அண்ட் வேரியேஷன் கொடுத்து பவுல் பண்ணுற பவுலர்ஸ் இங்கே விக்கெட்ஸ் எடுப்பாங்க. இனிஷியலாக பிச்சில் பேசர்ஸுக்கு நல்ல மூவ்மெண்ட் கிடைக்கும். ஸோ பவர் பிளே ஓவர்ஸில் பேட்டர்ஸ் கேர்ஃபுல்லாக விக்கெட் லாஸ் பண்ணாமல் ஆடுனா நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். நியூ பால் பேட்டர்ஸை நல்லா டிஸ்டர்ப் பண்ணும். பிச்சில் நல்ல பவுன்ஸ் இருக்கும். பொதுவாக ஹைதராபாத் பிச் பவுலர்ஸுக்கு அதிகமாக சப்போர்ட் பண்ணும். பட் இந்த சீசனில் ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் இங்கே SRH 277 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணாங்க. செகண்ட் இன்னிங்ஸில் மும்பை இந்தியன்ஸும் 246 ரன்ஸ் கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணாங்க. பட் செகண்ட் மேட்ச்சில் ஆல்மோஸ்ட் 160 ரேஞ்சில் தான் ரன்ஸ் வந்தது. SRH ஃபர்ஸ்ட் பால்ல இருந்தே அட்டாக்கிங் கேம் தான் ஆடுவாங்க. பட் இந்த பிச்சில் எந்த அளவுக்கு கிளிக் ஆகும் டவுட் தான். டாஸ் வின் பண்ணுற கேப்டன் சேசிங் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. செகண்ட் இன்னிங்ஸில் டியூ இருக்கும். பட் ரொம்ப ஹாட்டான கண்டிஷன் வேற. ஸோ பிச் செகண்ட் ஹாஃபில் ஸ்லோ டவுன் ஆகவும் சான்ஸ் இருக்குது. ஓவராலாக இங்கே 73 மேட்சஸ் நடந்திருக்கு. பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 33 டைம்ஸும் சேஸ் பண்ண டீம் 39 டைம்ஸும் வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோராக 161 ரன்ஸ் இருந்திருக்கு. ஹையஸ்ட் ஸ்கோர் 277 ரன்ஸ் SRHும், லோவஸ்ட் ஸ்கோர் 80 ரன்ஸை டெல்லி கேபிட்டல்ஸும் இங்கே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸ்கோரிங் பேட்டர்னு பார்த்தா below 150 35 டைம்ஸும், 150 to 189 13 டைம்ஸும், above 190 15 டைம்ஸும் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. RCB லாஸ்ட் மேட்ச்சில் KKR கிட்ட லாஸ் ஆனாங்க. ஆல்மோஸ்ட் க்ளோஸாக வந்து ஒரு ரன் வித்தியாசத்தில் லாஸ் ஆனாங்க. RCB ஆல்மோஸ்ட் டூர்னமெண்ட்டை விட்டு எலிமினேட் ஆகிட்டாங்கன்னு தான் சொல்லணும். பட் ஸ்டில் சின்னதாக ஒரு சான்ஸ் இருக்குது. கண்டினியூஸாக 6 மேட்ச் லாஸ் ஆகிருக்காங்க. பவுலிங் ரொம்பவே வீக்காக இருக்குது. அதுலேயும் டெத் ஓவர் பவுலிங் ரொம்ப புவராக இருக்குது. யாஷ் தயாலுக்கு பதிலாக ஹிமான்ஷு சர்மாவுக்கு சான்ஸ் கொடுப்பாங்களா பார்க்கணும். மற்றபடி மேக்ஸ்வெல் இந்த மேட்சுக்கும் அவைலபிள் இல்லைன்னு தான் தோணுது. இம்பாக்ட் சப்பில் யாஷ் தயால் தென் பிரபு தேசாய் கடையில் ஸ்வாப் இருந்தது லாஸ்ட் மேட்ச்சில். SRH கண்டினியூஸாக 4 மேட்ச்சில் வின் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி RCBயை பெங்களூரில் வச்சு பீட் பண்ணாங்க இந்த சீசனில். பேட்டிங்கில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காங்க. பட் பவுலிங் கொஞ்சம் வீக்காக இருக்கிற மாதிரி தெரியுது. சேஞ்சஸ் எதுவும் பண்ண மாட்டாங்கன்னு தோணுது. இம்பாக்ட் சப்பில் டிராவிஸ் கட் தென் வாஷிங்டன் சுந்தர் கடையில் ஸ்வாப் இருக்கும். RCB விக்கெட் கீப்பர் பொறுத்த வரைக்கும் தினேஷ் கார்த்திக். லோவர் ஆர்டரில் பேட்டிங் ஆடுறாரு. ஃபினிஷர் ரோலில் ஆடக்கூடிய பிளேயர். டீசெண்டாக ஆடிட்டு இருக்காரு. லாஸ்ட் மேட்ச் எகென்ஸ்ட் SRH 83 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு அந்த மேட்ச்சில். பட் ஓவராலாக எகென்ஸ்ட் ஹைதராபாத் 23 இன்னிங்ஸில் 150 தான் அடிச்சிருக்காரு. இந்த வென்யூவில் 7 இன்னிங்ஸில் 67 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 5 மேட்ச்சில் சிங்கிள் டிஜிட் ஸ்கோரில் அவுட் ஆயிருக்காரு. இங்கே ஸ்ட்ரைக் ரேட் 96ல் தான் இருக்குது. விராட் கோலி அண்ட் ஃபாஃப் டு பிளஸஸ் பேட்டிங் ஓப்பன் பண்ணுறாங்க. கோலி டீசெண்டாக ஆடிட்டு இருக்காரு. ரீசன்ட் மேட்சஸில் பவர் பிளேயில் அதிகமாக அட்டாக்கிங் ஷாட் ட்ரை பண்ணுறாரு. லாஸ்ட் மேட்ச் எகென்ஸ்ட் SRH அதிரடியாக 42 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தார். ஓவராலாக எகென்ஸ்ட் ஹைதராபாத் 36 ஆவரேஜில் 711 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இந்த வென்யூவில் 48 ஆவரேஜில் 435 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. லாஸ்ட் சீசனில் இந்த வென்யூவில் 100 எல்லாம் அடிச்சிருந்தாரு விராட் கோலி. கோலி எகென்ஸ்ட் புவனேஸ்வர் நல்லாவும் ஆடி இருக்காரு. பட் 4 டைம்ஸ் அவுட்டும் ஆயிருக்காரு. ஃபாஃப் டு பிளஸஸ் நல்ல ஃபார்மில் இருக்கிற பிளேயர். லாஸ்ட் மேட்ச் எகென்ஸ்ட் SRH 62 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. ஓவராலாக எகென்ஸ்ட் SRH சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. 17 இன்னிங்ஸில் 546 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 46 ஆவரேஜில். லாஸ்ட்டாக ஆடின 6 மேட்ச்சில் 4 50s அடிச்சிருக்காரு எகென்ஸ்ட் SRH. இந்த வென்யூலையும் 43 ஆவரேஜில் 216 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பட் ஃபாஃப் டு பிளஸஸ் எகென்ஸ்ட் பேட் கமின்ஸ் நிறைய தடவை அவுட் ஆயிருக்காரு. ராஜத் பட்டிடர் நம்பர் 4ல் பேட்டிங் ஆடுறாரு. ஃபார்முக்கு வந்திருக்காரு. லாஸ்ட் மேட்ச்சில் சூப்பர் ஆடி 50 அடிச்சிருந்தாரு எகென்ஸ்ட் KKR. ஓவராலாக எகென்ஸ்ட் SRH 2 இன்னிங்ஸில் 57 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பட் கன்சிஸ்டண்டாக பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பிளேயர். ரொம்ப கம்மி பர்சன்டேஜ் பீப்புள் தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. டீமில் ட்ரை பண்ணி பாருங்க. மகிபால் லோம்ரார் ஆல்மோஸ்ட் 6th இல்ல 7th டவுனில் பேட்டிங் ஆடுறாரு. பெருசாக பேட்டிங் சான்சஸ் கிடைக்கிறதில்ல. ஒரு மேட்ச் எகென்ஸ்ட் லக்னோ டீசெண்டாக ஆடி இருந்தார். இன்கேஸ் டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகிட்டா 20-30 ரன்ஸ் அடிக்க முடியும். அகென்ஸ்ட் SRH 3 இன்னிங்ஸில் 59 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு.
பிரபுதேசாய் டீசன்ட் பிளேயர், பட் எந்த அளவுக்கு பேட்டிங் சான்ஸ் கிடைக்கும் டவுட்டு தான். ஐபிஎல் ரெக்கார்ட்ஸும் கிரேட்டாக இல்லை. இன்கேஸ் ஆர்சிபி டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகிற மாதிரி டீம் ட்ரை பண்ணால் லோம்ரர் அண்ட் பிரபுதேசாவெல்லாம் டீமில் ட்ரை பண்ணி பாருங்க. வில் ஜாக்ஸ் ஒன் டவுனில் பேட்டிங் ஆடுறாரு. லாஸ்ட் மேட்ச் பேட்டிங்கில் சூப்பராக ஆடி 50 அடிச்சிருந்தாரு. சூப்பர் பிளேயர், டீசன்ட் பவுலரும் கூட. பட் லாஸ்ட் மேட்ச்சில் பவுல் பண்ணலை. இங்கே எஸ்ஆர்ஹெச்சில் டிராவிஸ் ஹெட் அண்ட் அபிஷேக் சர்மா பேட்டிங் ஓப்பன் பண்ணுவாங்க. 2 பேரும் லெஃப்ட் ஹேண்டர்ஸ். ஸோ வில் ஜாக்ஸ் இந்த மேட்சுக்கு பவர் பிளேல 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ண சான்ஸ் இருக்கு. விக்கெட்ஸும் எடுக்க முடியும். ஸோ டீமில் மஸ்டாக ட்ரை பண்ணி பாருங்க. கேமரன் கிரீன் லாஸ்ட் மேட்ச்சில் பவுலிங்கில் 2 விக்கெட் எடுத்திருந்தாரு. பேட்டிங்கில் ரீசன்ட் ஃபார்ம் கிரேட்டாக இல்லை. 5th டவுனில் பேட்டிங் ஆடுறாரு. கிரீன் எகென்ஸ்ட் எஸ்ஆர்ஹெச் பேட்டிங்கில் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. லாஸ்ட் சீசனில் 2 மேட்ச் ஆடி ஒரு 100ம் ஒரு 50ம் அடிச்சிருக்காரு எகென்ஸ்ட் எஸ்ஆர்ஹெச். எஸ்ஆர்ஹெச்சுக்கு எகென்ஸ்டாக 2 மேட்ச்லையும் நாட் அவுட்டாக தான் இருந்திருக்காரு. இந்த வென்யூலையும் 50 அடிச்சிருக்காரு ஒரு மேட்ச்சில். தென் பவுலிங்கில் இங்கே ஒரு விக்கெட்டும் எடுத்திருக்காரு. இந்த மேட்சுக்கு பவுலிங்கில் ஆல்மோஸ்ட் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாருன்னு தோணுது. இன்கேஸ் வில் ஜாக்ஸ் 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ணால் கிரீனோட ஓவர்ஸ் கம்மியாக சான்ஸ் இருக்கு. பட் விக்கெட் டேக்கிங் பவுலர். இந்த மேட்சுக்கு கேமரன் கிரீன் குரூஷலாக இருப்பாருன்னு தோணுது. லாக்கி ஃபர்கூசன் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. ஒரு விக்கெட்டாவது மினிமம் எடுத்து கொடுக்குறாரு. பட் ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக பவுல் பண்ணுறாரு. பவர் பிளே அண்ட் டெத் ஓவர்ஸில் 1 ஓவர், தென் மிடில் ஓவர்ஸில் 2 ஓவர் பவுல் பண்ணுறாரு. அகேன்ஸ்ட் எஸ்ஆர்ஹெச் 6 மேட்ச்சில் 5 விக்கெட்ஸ் தான் எடுத்திருக்காரு. பட் லாஸ்ட் மேட்ச் அகேன்ஸ்ட் எஸ்ஆர்ஹெச் 2 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாரு. முகமது சிராஜ் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. பவர் பிளேல 3 ஓவர், தென் டெத் ஓவர்ஸில் 1 ஓவர் பவுல் பண்ணுறாரு. சிராஜ் எகென்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் சூப்பராக பவுல் பண்ணுவார். எஸ்ஆர்ஹெச்சில் ஓப்பனர்ஸ் 2 பேருமே லெஃப்ட் ஹேண்டர்ஸ். தென் இந்த வென்யூ சிராஜோட ஹோம் வென்யூ. இங்கே 6 மேட்ச்சில் 8 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இங்கே எக்கனாமியாகவும் பவுல் பண்ணியிருக்காரு. பட் எகென்ஸ்ட் ஹைதராபாத் மேட்சுக்கு 1 விக்கெட்டுங்கிற மாதிரி தான் விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. சிராஜ், கிளாசன், தென் டிராவிஸ் ஹெட்டுக்கு எகென்ஸ்டாக சூப்பராக பவுல் பண்ணியிருக்காரு. ஸோ சிராஜை இந்த மேட்சுக்கு டீமில் செலக்ட் பண்ணணும். யாஷ் தயால் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக பவுல் பண்ணுறாரு. பட் 1-2 விக்கெட்ஸ் எடுத்து கொடுக்குறாரு. பவர் பிளே அண்ட் டெத் ஓவர்ஸில் 2 ஓவர் வச்சு பவுல் பண்ணுறாரு. அகேன்ஸ்ட் எஸ்ஆர்ஹெச் 3 மேட்ச்சில் 2 விக்கெட்டு தான் எடுத்திருக்காரு. டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறதால கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணி பாருங்க. கரண் சர்மா 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. சம்டைம் 1-2 ஓவர்ஸ் கம்மியாகவும் சான்ஸ் இருக்குது. விக்கெட் டேக்கிங்கில் பெருசாக இல்லை. லாஸ்ட் மேட்ச்சில் பேட்டிங்கில் டீசெண்டாக ஆடி இருந்தார். அகேன்ஸ்ட் எஸ்ஆர்ஹெச் மேட்சுக்கு 1 விக்கெட்டுங்கிற மாதிரி தான் விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பட் இந்த வென்யூவில் 10 மேட்ச்சில் 5 விக்கெட்ஸ் தான் எடுத்திருக்காரு. லெக் பிரேக் கூகுளி பவுலர். எஸ்ஆர்ஹெச் பேட்டர்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆக சான்சஸ் அதிகம். எஸ்ஆர்ஹெச் விக்கெட் கீப்பர் பொறுத்த வரைக்கும் ஹென்ரிச் கிளாசன். நம்பர் 4 இல்லை 5ல் பேட்டிங் ஆடுவார். நல்ல ஃபார்மில் இருக்கிற பிளேயர். லாஸ்ட் மேட்ச் எகென்ஸ்ட் ஆர்சிபி 67 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தார். கிளாசன் பழைய ஆர்சிபி பிளேயர். எகென்ஸ்ட் ஆர்சிபி சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பிளேயர். எகென்ஸ்ட் ஆர்சிபி 3 மேட்ச்சில் 203 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஒரு 100ம் ஒரு 50ம் அடிச்சிருக்காரு எகென்ஸ்ட் ஆர்சிபி. இந்த வென்யூவில் 7 இன்னிங்ஸில் 344 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இங்கே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக நல்லா ஆட முடியும். டிராவிஸ் ஹெட் பேட்டிங் ஓப்பன் பண்ணுறாரு. சூப்பர் ஃபார்மில் இருக்கிற பிளேயர். லாஸ்ட் மேட்ச் எகென்ஸ்ட் ஆர்சிபி 100 அடிச்சிருந்தாரு. டிராவிஸ் ஹெட்டும் பழைய ஆர்சிபி பிளேயர். இந்த வென்யூவில் 3 இன்னிங்ஸில் 123 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இந்த வென்யூவில் இனிஷியலாக பேசஸுக்கு கொஞ்சம் அசிஸ்ட் இருக்கும். தென் சிராஜ் எகென்ஸ்ட் டிராவிஸ் ஹெட் சூப்பராக பவுல் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மேட்சுக்கு ரிஸ்க் எடுக்க ரெடி அப்படின்னா டிராவிஸ் ஹெட்டை ட்ராப் பண்ணியும் பார்க்கலாம். இல்லை அப்படின்னா டீமில் ட்ரை பண்ணுங்க. கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுக்கறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணி பாருங்க. ஆல்மோஸ்ட் 47% பீப்புள் கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்காங்க டிராவிஸ் ஹெட்டை. கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தால் தான் ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. அபிஷேக் சர்மா பேட்டிங் ஓப்பன் பண்ணுறாரு. நல்ல ஃபார்மில் இருக்கிற பிளேயர். ஃபர்ஸ்ட் பால்ல இருந்தே அட்டாக்கிங் கேம் ஆடுறாரு. லாஸ்ட் மேட்ச் எகென்ஸ்ட் ஆர்சிபி 34 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. பட் ஓவராலாக எகென்ஸ்ட் ஆர்சிபி பெருசாக நம்பர்ஸ் இல்லை. 8 இன்னிங்ஸ் ஆடி 3 இன்னிங்ஸில் தான் 30+ ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. தென் இந்த வென்யூவில் லாஸ்ட் சீசன் வரைக்கும் கிரேட்டாக இல்லை. பட் இந்த சீசனில் 2 இன்னிங்ஸில் 100 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. தென் எகென்ஸ்ட் சிராஜ் இது வரைக்கும் அவுட் ஆனதில்லை. பட் ஆவரேஜாக தான் ஆடி இருக்காரு. அப்துல் சமாத் 6th இல்லை 7th டவுனில் பேட்டிங் ஆடுறாரு. லாஸ்ட் ஓவர்ஸில் குயிக்காக 20-30 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணுறாரு. லாஸ்ட் மேட்ச் எகென்ஸ்ட் ஆர்சிபி 37 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. இந்த வென்யூலையும் டீசெண்டாக ஆடி இருக்காரு. இந்த மேட்சுக்கு 30-34 ரன்ஸ் வரைக்கும் அடிக்க சான்ஸ் இருக்கு. ஐடன் மார்க்ரம் பெருசாக பர்ஃபார்ம் பண்ணலை. பட் 30-34 ரன்ஸ் வரைக்கும் ஸ்கோர் பண்ணுறாரு.
லாஸ்ட் மேட்ச் அகேன்ஸ்ட் ஆர்சிபி 32 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. அகேன்ஸ்ட் ஆர்சிபி 3 இன்னிங்ஸில் 59 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பட் இந்த வென்யூவில் 8 இன்னிங்ஸில் 241 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு 40 ஆவரேஜில். இன்கேஸ் டாப் ஆர்டரில் 1-2 விக்கெட்ஸ் ஏர்லியாக லூஸ் ஆகிட்டா ஸ்டெடி பண்ணி ஆட முடியும். 30 to 40 ரன்ஸ் வரைக்கும் அடிக்க முடியும். நிதிஷ் ரெட்டி சூப்பர் பிளேயர். அகேன்ஸ்ட் பஞ்சாப் அண்ட் டெல்லி சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு பேட்டிங் அண்ட் பவுலிங்கில். பேட்டிங்கில் 5th டவுனில் ஆடுறாரு. பவுலிங்கில் 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ணுறாரு. பவுலிங்கில் விக்கெட்டும் எடுக்கிறாரு. தென் பேட்டிங்கில் ரன்ஸ் ஸ்கோர் பண்ணுறாரு. பேட்டிங் அண்ட் பவுலிங் பண்ணுறதால டீமில் ட்ரை பண்ணணும். ஷபாஸ் அகமது பழைய ஆர்சிபி பிளேயர். பவுலிங்கில் 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ணுறாரு. தென் பேட்டிங்கில் 6th இல்ல 7th டவுனில் ஆடுறாரு. லாஸ்ட் மேட்ச்சில் 50 அடிச்சிருந்தாரு அகேன்ஸ்ட் டெல்லி. இந்த வென்யூவில் பேட்டிங் அண்ட் பவுலிங்கில் டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பேட்டிங்கில் 10 to 15 ரன்ஸ். தென் பவுலிங்கில் ஒரு விக்கெட் எடுத்தாலே ட்ரீம் டீமுக்குள்ளே வர முடியும். ஸோ கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணி பாருங்க. வாஷிங்டன் சுந்தர் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறது டவுட்டு தான். லாஸ்ட் மேட்ச்சில் 2 ஓவர் பவுல் பண்ணி 46 ரன்ஸ் கொடுத்து ஒரு விக்கெட்டு தான் எடுத்திருந்தாரு. அகேன்ஸ்ட் ஆர்சிபி ஒரு இன்னிங்ஸில் ஒரு விக்கெட்டு தான் எடுத்திருக்காரு. இந்த வென்யூவில் 6 இன்னிங்ஸில் 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பேட் கமின்ஸ் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. ஆல்மோஸ்ட் எல்லா மேட்சுக்கும் விக்கெட்ஸ் எடுக்கிறாரு. லாஸ்ட் மேட்ச் அகேன்ஸ்ட் ஆர்சிபி 3 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாரு. அகேன்ஸ்ட் ஆர்சிபி ஓவராலாக 7 மேட்ச்சில் 7 விக்கெட்ஸ் தான் எடுத்திருக்காரு. இந்த வென்யூவில் 3 இன்னிங்ஸில் 3 விக்கெட்ஸ் தான் எடுத்திருக்காரு. பட் ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்கு. 1-2 விக்கெட்ஸ் மினிமம் எடுக்க முடியும். டெத் ஓவர்ஸில் ஒரு ஓவர் பவுல் பண்ணுறாரு. நட்ராஜன் லாஸ்ட் மேட்ச்சில் சூப்பராக பவுல் பண்ணி 4 for எடுத்திருந்தாரு அகேன்ஸ்ட் டெல்லி. பட் ஆர்சிபிக்கு அகேன்ஸ்டாக ஒரு விக்கெட்டு தான் எடுத்திருந்தாரு லாஸ்ட் மேட்ச்சில். ஓவராலாக அகேன்ஸ்ட் ஆர்சிபி 8 மேட்ச்சில் 9 விக்கெட்ஸ் தான் எடுத்திருக்காரு. இந்த வென்யூவில் ஆல்மோஸ்ட் மேட்சுக்கு ஒரு விக்கெட் இருக்கிற மாதிரி விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறதால டீமில் ட்ரை பண்ணி பாருங்க. புவனேஸ்வர் குமார் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. பவர் பிளேயில் 2 ஓவர். தென் மிடில் அண்ட் டெத் ஓவர்ஸில் ஒரு ஓவர் வச்சு பவுல் பண்ணுறாரு. அகேன்ஸ்ட் ஆர்சிபி 21 மேட்ச்சில் 18 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பட் இந்த வென்யூவில் சூப்பராக பவுல் பண்ணியிருக்காரு. அகேன்ஸ்ட் விராட் கோலி டீசெண்டாக பவுல் பண்ணியிருக்காரு. மயங்க் மார்க்கண்டே இந்த மேட்சுக்கு 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ண சான்சஸ் இருக்குது. அகேன்ஸ்ட் ஆர்சிபியும் சரி இந்த வென்யூலையும் சரி டீசெண்டாக பவுல் பண்ணியிருக்காரு. ஸோ டீமில் ட்ரை பண்ணி பாருங்க. டீம் பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர்ஸில் கிளாசன், பேட்டர்ஸில் டூப்ளசிஸ், விராட் கோலி, தென் அப்துல் சமாத். டிராவிஸ் ஹெட் அண்ட் அபிஷேக் சர்மாவை ட்ராப் பண்ணுறது ரொம்ப ரிஸ்க். வேணும் அப்படின்னா ட்ரை பண்ணுங்க. ஆல்ரவுண்டர்ஸில் எடன் மார்க்ரம், கேமரன் கிரீன், வில் ஜாக்ஸ், தென் நிதிஷ் ரெட்டி. பவுலர்ஸில் பேட் கமின்ஸ், முகமது சிராஜ், தென் மயங்க் மார்க்கண்டே. மார்க்கண்டேக்கு பதிலாக நட்ராஜனை கூட ட்ரை பண்ணலாம். கிராண்ட் லீக்கில் தினேஷ் கார்த்திக், பட்டிடர், ஷபாஸ் அகமது, தென் யாஷ் தயாலை ட்ரை பண்ணலாம். ஸ்மால் லீக்கில் கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு விராட் கோலி, ஹென்ரிச் கிளாசன், தென் கேமரன் கிரீனை ட்ரை பண்ணலாம். கிராண்ட் லீக்கில் கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு டூப்ளசிஸ், எடன் மார்க்ரம், தென் வில் ஜாக்ஸை ட்ரை பண்ணலாம். நிதிஷ் ரெட்டி கூட பெட்டர் ஆப்ஷன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். மேலும் இதே மாதிரி வீடியோஸுக்கு மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கிரிக்கெட் பேசுவோம் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் மினிட்ஸில் டீம் அண்ட் அப்டேட்ஸ் டெலகிராமில் கொடுக்கப்படும். டெலகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மிக்க நன்றி.